பின்னர் எலிசபெத் கிளார்க் என்ற விதவையை திருமணம் செய்து கொண்டு பிராட்வேயில் இருந்த அந்த பெண்ணின் பெரிய தோட்டத்து வீட்டில் செட்டில் ஆகிவிட்டார். இங்கு வந்த பிறகும் தொடர்ந்து மருத்துவம் பார்த்தார். மெட்ராஸ் மக்களும் அவரை சிறந்த வைத்தியராக ஏற்றுக்கொண்டனர். காய்ச்சலை குணப்படுத்த பாதரச கலவையால் ஆன ஒரு கல்லை மானூச்சி பயன்படுத்தினார். அந்த கல்லை மக்கள் மானூச்சி கல் என்றே அழைத்தார்கள். இந்த மானூச்சி தான் பின்னர் புகழ்பெற்ற ஸ்டோரியோடோ மோகர் என்ற புத்தகத்தை எழுதியவர். 5 தொகுதிகளை கொண்ட இந்த புத்தகம் அன்றைய முகாலய ஆட்சி எப்படி நடைபெற்றது என்பதை அறிந்து கொள்ள பெரிதும் உதவுகிறது. சரி, இப்போது நாம் ஏற்கனவே பார்த்த கஞ்சித்தொட்டி மருத்துவமனையின் கதைக்கு வருவோம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இது நவீன மருத்துவமனையாக மாறியது. 1913ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பென்ட்லாண்ட் பிரபு ஸ்டான்லி மருத்துவமனைக்கான அடிக்கல்லை நாட்டினார். ஆனால் அடுத்த வருடமே முதல் உலகப் போர் வந்துவிட்டதால் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் அப்படியே முடங்கிவிட்டன. இருப்பினும் உலகப் போரால் காயமுற்ற வீரர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் இங்கிருக்கும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் அரும் பணியாற்றினர். சிலர் போர் முனைக்கே சென்று மருத்துவம் பார்த்து தங்களின் உயிரையும் தியாகம் செய்தனர். பின்னர் ஒரு வழியாக 1917இல் புதிய கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. அப்போதெல்லாம் இது ராயபுரம் மருத்துவமனை மற்றும் மருத்துவ பள்ளி என்றுதான் அழைக்கப்பட்டது. பின்னர் 27 மார்ச் 1934 அன்றுதான் இது ஸ்டான்லி மருத்துவ பள்ளி என்று பெயர் மாற்றப்பட்டது. அப்போதைய மெட்ராஸ் ஆளுநர் சர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லியின் நினைவாக வைக்கப்பட்ட பெயர் இது. பின்னர் 1938இல் இந்த மருத்துவ பள்ளி மருத்துவ கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்போது சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் மருத்துவத்துறைக்கு அமைச்சராக இருந்த டாக்டர் TSS ராஜன் தான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தார். இவரே ஸ்டான்லி மருத்துவ பள்ளியின் மாணவர் என்பது கூடுதல் தகவல். பொது மருத்துவமனைகளும் மருத்துவ கல்லூரிகளும் இப்படி ஒரு புறம் உருவாகி கொண்டிருந்த நிலையில் ஆசியாவிலேயே மிக பழமையான கண் மருத்துவமனை 1819இல் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது. எழும்பூரில் இருக்கும் இந்த அரசு கண் மருத்துவமனைதான் உலகின் 2வது மிக பழமையான கண் மருத்துவமனை. அதற்கு முன்பே 1794இல் மெட்ராஸ் மனநல மருத்துவமனை புரசைவாக்கம் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்காக இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டது. 1928இல் தாம்பரத்தில் காற்றோட்டமான பரந்த நிலப்பரப்பில் TB மருத்துவமனை தொடங்கப்பட்டது. காலப்போக்கில் இப்படி பல்வேறு நோய்களுக்கும் பிரத்யேக மருத்துவமனைகள் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த 300 ஆண்டு முயற்சிதான் சென்னையை இன்று உலகின் முக்கியமான மருத்துவ மையமாக மாற்றி இருக்கிறது. மெட்ராஸில் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற சிறப்பான விஷயங்களில் இது போன்ற மருத்துவமனைகள் மிக மிக முக்கியமானவை. என்ன நோய் என்றே தெரியாமல் கொள்ளை நோய்களால் மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த மருத்துவமனைகள் தான் அவர்களின் உயிரை காப்பாற்றின. எனவே அதற்கு காரணமாக இருந்தவர்களை தேவ தூதர்களாக மெட்ராஸ் வாசிகள் பார்த்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை.